அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு, சனிக்கிழமை சமைக்கக்கூடாத உணவும் மற்றும் சனிக்கிழமை எந்த உணவு நம்ம சமைக்க வேண்டும், கடன் தொல்லைகள் இருப்பவர்கள் சனிக்கிழமை இதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கடன் தொல்லைகள் நீங்கும். என்னென்ன செய்ய வேண்டும், சனிக்கிழமை என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சனிக்கிழமை சனி பகவானுக்கு உரிய நாள். கிரகங்கள்லே பார்த்தீங்கன்னா சனி பகவானோட கிரகம் நமக்கு பாதிக்கப்பட்டிருக்குது அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் வரும் மற்றும் கடன் தொல்லைகள் அதிகமாகவே வரும். அப்படி இருக்கும்போது நம் சனிக்கிழமைகளில் நம் ஒரு சில செயல்களை நம்ம தவிர்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த தொல்லைகள் அனைத்துமே நீங்கும். சனிக்கிழமை சனி பகவான் கூறியது, அவர் கூறியது என்னென்ன அப்படின்னா, எள்ளு அவர் கூறியது. அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, சனிக்கிழமை காக்காக்கு கொஞ்சம் சாதமும் எள்ளும் கலந்து நீங்கள் தயிரும் கலந்து வைக்கும்போது உங்களுடைய கடன் தொல்லைகள் நீங்கும். சனி பகவான் மனம் சாந்தமாகும், அவர் மனம் குளிரும். ஏன்னா காக்காக்கு சாதம் வைப்பதனால் நமக்கு சனி பகவானோட அருள் கிடைக்கும். அதனால் சனிக்கிழமை கட்டாயமாக நீங்கள் இதை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய கடன் தொல்லை நீங்கும். இந்த நாளென்று சனி பகவானுக்குரிய நாளாக இருப்பதனால் நல்ல எண்ணெய் தான் நீங்கள் பயன்படுத்த வேண்டும். நல்ல எண்ணெயில் தீபம் ஏற்ற வேண்டும். மற்ற நாள் கூட நீங்கள் பஞ்சுக்கூட்டு எண்ணெயோ இல்லை மற்ற ஆயில்களோ நீங்கள் பயன்படுத்தலாம். ஆனால் இந்த சனிக்கிழமை அன்று பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணெயில் தான் நீங்கள் தீபம் ஏற்ற வேண்டும். நல்ல எண்ணெயில் தீபம் ஏற்றுவதனாலே உங்களுக்கு சனி பகவான் அருள் கிடைத்து உங்களுக்கு நன்மை கிடைக்கும். சனிக்கிழமை அன்று நம் கடைகளில் எண்ணெய் வாங்கக்கூடாது. ஏன்னா எண்ணெய் வாங்குறதுனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, யாருக்காவது உடல் ஆரோக்கியம் சரியில்லாமல் இருக்குது அப்படின்னா இன்னமும் அதிகமாகும், இன்னமும் உங்களுக்கு உடல்நிலை மோசமாக மாறும். அதனால் சனிக்கிழமை நம்ம கடைகளிலிருந்து எண்ணெய் வாங்கக்கூடாது. நல்லெண்ணெய் மட்டும் வேண்டுமானால் வாங்கலாம், மற்ற எண்ணெய்கள் வாங்கக்கூடாது. நல்ல எண்ணெய் வாங்கினால் நல்லது தான், ஆனால் அது விளக்குக்காக மட்டுமே இருக்க வேண்டுமே தவிர சமைப்பதற்கான இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் எண்ணெய் வாங்கலாம், இல்லைன்னா எண்ணெய் வாங்கக்கூடாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா நீங்கள் சமையலில் என்னென்ன சேர்க்க வேண்டும் அப்படின்னா, சனிக்கிழமையில் சமைக்கப்படுகின்ற உணவுகளில் நல்ல எண்ணெய் கலந்திருக்க வேண்டும். நம் நல்லெண்ணெய் சேர்த்து சமைப்பதுனா நமக்கு சனி பகவானோட அருள் கிடைக்கும். ஆனால் சனிக்கிழமை நல்லெண்ணெயில் சமைக்கணும். அடுத்து மிளகு சாதம் வைத்து சாப்பிடலாம், தயிர் சாதம் வைத்து சாப்பிடலாம், புளியோதரை வைத்து சாப்பிடலாம். நம்ம சனி பகவான் கூறியதாக வைத்து நம்ம சாப்பிடும்போது அவருடைய அருள் கிடைத்து நமக்கு நன்மை கிடைக்கும். கருப்பு சுண்டக்கடலை வைத்து சாப்பிடலாம். ஏன்னா கருப்பு நிற சுண்டக்கடலை பார்த்தீங்கன்னா கருப்பு சனி பகவான் கூறியது. ஆனால் கருப்பு நிற சுண்டலில் வைத்து நம்ம சமைத்து சாப்பிடும்போது நமக்கு நன்மை உண்டாகும். சனிக்கிழமை நம்ம எள்ளு மிட்டாய் அல்லது எள்ளு பொடி இதெல்லாம் சாப்பிடும்போது நமக்கு நல்லது. அல்லது நம்ம குழம்புலே கொஞ்சம் எள்ளு லைட்டாக 2-3 எள்ளு போட்டு நம்ம வைத்து சாப்பிடும்போது நமக்கு ரொம்ப நல்லது. அடுத்து முக்கியமானது, சனிக்கிழமை அன்று நம்ம சமைக்கக்கூடாத உணவு என்ன அப்படின்னா, சனிக்கிழமை சனி பகவான் கூறிய நாள், மகாவிஷ்ணுக்கும் உரிய நாள், அதாவது பெருமாளுக்கும் உரிய நாளும் சனிக்கிழமை. இந்த நாளன்று சமைக்கக்கூடாத ஒரே ஒரு உணவு என்ன அப்படின்னா, அசைவம் உணவு சமைக்கக்கூடாது. அதில் பெருமாள் கும்பிடுபவர்கள் யாருமே சனிக்கிழமை அசைவத்தை தொடவே கூடாது. சனிக்கிழமை நீங்கள் அசைவம் எடுத்து சாப்பிட்டாலே உங்களுக்கு கஷ்டங்கள் வர ஆரம்பிக்கும், அதாவது பணத்தால் உங்களுக்கு கஷ்டம் வர ஆரம்பிக்கும். சனிக்கிழமை அசைவ உணவு யாரெல்லாம் தவிர்க்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் பணம் கஷ்டம் ஒன்று வரவே வராது. சனிக்கிழமை அப்போ என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, சைவ உணவாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். நமக்கு என்ன குழம்பு பிடிக்குதோ அதை வைத்து தாராளமாக வைத்து சாப்பிடலாம். சாம்பார், பருப்பு, புளிக்குழம்பு, கருப்பு சுண்டல் குழம்பு வைத்து சாப்பிடலாம். ஆனால் அசைவம் சம்மந்தப்பட்ட எந்த உணவும் நம்ம சாப்பிடக்கூடாது. கருவாடோ அல்லது மீனோ அல்லது சிக்கன், மட்டன் இந்த மாதிரிலாம் நம்ம சாப்பிடக்கூடாது. ஏன் ஒரு முட்டை கூட நமக்கு அந்த நாள் சாப்பிடாமல் இருப்பதான் ரொம்ப நல்லது. கடனால் இருப்பவர்களும் சரி, வறுமையில் இருப்பவர்களும் சரி, பண கஷ்டம் இருக்கின்றது அப்படி இருந்தாலும் இதை நீங்கள் கொஞ்சம் தவிர்த்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, பெருமாளுக்கு நீங்கள் நெய் தீபமாக ஏற்றலாம், அப்படி இல்லை என்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாம். பெருமாளை வழிபாடு செய்பவர்களுக்கு சனி தாக்கம் மிக மிக குறைவு, சனி தாக்கமே இருக்காது. பெருமாளை சனிக்கிழமை யாரெல்லாம் வார வாரம் வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு கிரகத்தால் இருக்கிற பிரச்சனை முற்றிலும் தீரும், எந்த ஒரு பிரச்சனையுமே அவங்கள நெருங்காது. அதே போல் சனி பகவானோட அருளும் நமக்கு கிடைக்கணும்.
நம்ம வந்து கிரகங்கள்லே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயப்படுற கிரகம் எதுன்னா சனி பகவான் தான். ஏன்னா அவர் தான் பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டத்தை கொடுப்பார், நஷ்டத்தை கொடுப்பார் அப்படிங்கிறதுலாம் எல்லாருமே சொல்லப்பட்டிருக்கிறது பொதுவான கருத்து. இருந்தாலும் அவரை போல் கொடுப்பதும் இல்லை, அவரை போல் கெடுப்பதும் இல்லை. சனி கொடுக்க எவர் தடுக்க சொல்லுவாங்க. அதாவது சனி பகவான் கொடுக்கும்போது யாராலையும் தடுக்க முடியாது. அவர் வந்து கை நிறைய கொடுக்கவும் செய்வார், கை நிறைய இருக்கிறதையும் எடுக்கவும் செய்வார். அவருடைய வேலை அதுதான். அவருடைய அருள் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அனைத்துமே கிடைக்கும். அவருக்கு வந்து நேர்மை, நியாயம், தர்மம் அதுதான் சனி பகவான் கூறியது. உழைப்பு அதிகமாக இருக்க வேண்டும். உழைக்கிறவங்கக்கிட்ட சனி பகவான் நெருங்க மாட்டார் அப்படிங்கிறது இருக்குது. யாருக்கெல்லாம் வேர்வை சிந்தி உழைக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட வந்து சனி தொந்தரவு இருக்காது அப்படிங்கிறது இருக்குது. இப்போ வந்து மற்றவர்களிடம் பார்த்தீங்கன்னா சனி தொந்தரவு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து வாழ்க்கையை புரிய வைப்பார். இதுதான் வாழ்க்கை அப்படிங்கிறத புரிய வைப்பார். ஆனால் பல அடிகள் விழும்போது அவர்களாலையும் தாங்கிக் கொள்ள முடியாது. அப்படி இருக்கும்போது பெருமாளை வழிபாடு செய்யும்போது பல நன்மைகள் நமக்கு கிடைக்கும். இந்த நான் சொன்னது எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். நல்லெண்ணெய் வாங்கி சனிக்கிழமை தீபம் ஏற்றுங்க. சனிக்கிழமை வந்து விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு விநாயகரை வழிபாடு செய்யணும் அல்லது ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யணும். இவங்க 2 பேர்கிட்ட மட்டும்தான் பார்த்தீங்கன்னா சனி வந்து நெருங்கலை. மற்ற எல்லா தெய்வத்தையும் வந்து சனி பகவான் தொட்டுட்டாரு. ஆனால் இவங்க இந்த தெய்வத்தை மட்டும்தான் சனி பகவான் தொட முடியல. விநாயகர்லாம் இன்று போய் நாளை வா அப்படிங்கிறதே சொல்லி அவர் வாழ்க்கையை வந்து இது பண்ணிட்டாரு. சனி பகவானை வந்து நெருங்கவே விடலை அப்படிங்கிற மாதிரிலாம் கதைகள் இருக்கின்றது. அதனால் சனி தாக்கங்கள் குறைய வேண்டும், கடன் தொல்லைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா விநாயகரையோ அல்லது பெருமாளையோ அல்லது ஆஞ்சநேயரோ நம்ம தொடர்ந்து சனிக்கிழமை அன்று வழிபாடு செய்யணும். அப்படி வழிபாடு செய்யும்போது நமக்கு வந்து சனி பகவானோட தொல்லை நிறைய பிரச்சனைகள் வந்து தீரும். அதே போல் அவருடைய பெயரை வந்து நம்ம திட்டி சொல்லுவோம் பார்த்தீங்களா, யாராவது செட்டப் பண்ணால் யாராவது கோவத்தில் நம்ம வந்து சனியனே அப்படி சொல்லி வைவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து சொல்லக்கூடாது. அது சனிக்கிழமை அன்று சுத்தமாக சொல்லக்கூடாது, அவரை திட்டக்கூடாது. அவருக்குரிய நாள் அந்த சனிக்கிழமை, அவருடைய பிறந்த நாள் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஆனால் அந்த சனிக்கிழமையை வந்து அவர் திட்டினாலும் சரி, அந்த வார்த்தை சொன்னாலும் சரி, அவரை வந்து நம்மளை பார்க்க வந்துடுவார். அவருடைய தாக்கங்கள் நமக்கு அதிகமாக ஆரம்பிச்சிடும். அவரை வந்து நம்ம குளிரதான் வைக்க வேண்டுமே தவிர அவரை நம்ம திட்டி இது பண்ணக்கூடாது. அந்த மாதிரி திட்டும்போது அவர் நமக்கு வந்து துன்பத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். அவருடைய அருள் நமக்கு வேண்டுமே தவிர மற்றபடி அவரை வந்து நம்ம இது பண்ணக்கூடாது, சீண்டக்கூடாது. அதனால் அந்த வார்த்தைகளை நம்ம சொல்லக்கூடாது. சனிக்கிழமை அன்று பெருமாளுக்கு முன்னாடி, அதாவது நம்ம வீட்டில் வந்து எல்லார் வீட்லேயும் பெருமாள் படம் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு துளசி இலை, பச்சை கற்பூர துண்டு போட்டு ஒரு தட்டிலையோ அல்லது வந்து பஞ்ச பாத்திரத்துலையோ நம்ம வைத்து நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து பண கஷ்டம் எல்லாமே தீரும். சனிக்கிழமை வந்து பெருமாளுக்கு புளியோதரை வைத்து நீங்கள் நைவேத்தியம் வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். உங்களுக்கு இருக்கிற அனைத்து கஷ்டங்களும் தீரும். யாருக்காவது ஒரு உயிரினத்துக்கு வந்து சனிக்கிழமை என்று தானம் பண்ணணும். காக்காக்கோ அல்லது பறவைகளுக்கோ அல்லது தெருவோர நாய்க்கோ அல்லது பசுமாடுக்கோ அல்லது மற்ற உயிரினத்துக்கோ நம்ம எதற்காவது ஒருத்தருக்காவது நம்ம தானம் பண்ணும்போது கடன் தொல்லைகள் முற்றிலுமாக தீரும். அதிகமாக பார்த்தீங்கன்னா கடன் தொல்லைகள் அவதிப்படுபவர்கள் அனைவருமே இந்த சனிக்கிழமை பயன்படுத்தும் போது அந்த தாக்கங்கள்லாம் குறையும். இந்த சனிக்கிழமை வந்து ஆண்கள் வந்து எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும். ஆயுள் அதிகரிக்கும் மற்றும் சனி தாக்கங்கள் இவங்களை வந்து தாக்காது அப்படிங்கிறது சொல்லுவாங்க. பெண்கள் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை தலைக்கு எண்ணெய் வைத்து குளிக்கக்கூடாது. வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் தான் பெண்கள் தலை குளிக்க வேண்டும். ஆண்கள் பார்த்திங்கன்னா புதன்கிழமையும் சனிக்கிழமையும் தான் எண்ணெய் வைத்து தலைக்கு குளிக்க வேண்டும். சனிக்கிழமை பெண்கள் சாதாரணமாக தலை குளிக்கலாம்னா குளிக்கலாம், எண்ணெய் வைத்து குளிப்பது கூடாது. தினமும் கூட பெண்கள் தலைக்கு குளிக்க வேண்டும். ஆனால் எண்ணெய் வைத்து குளிப்பது பார்த்தீங்கன்னா செவ்வாயும் வெள்ளியும் இருக்க வேண்டும். ஆண்களும் தினமும் தலைக்கு குளிக்கலாம். ஆனால் எண்ணெய் வைத்து குளிப்பது வந்து சனிக்கிழமை புதன்கிழமை மட்டும்தான் எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும். ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்கின்றது. புதன்கிழமை அவங்க குளிக்கும்போது அவங்களுக்கு செல்வங்கள் பெருகும் மற்றும் அழகு பெருகும், அழகு அதிகரிக்க ஆரம்பிக்கும், அதாவது மேனி வந்து ஜொலிக்கும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அதே போல் வந்து சனிக்கிழமை குளிக்கும்போது அவங்களுக்கு ஆயுள் அதிகரிக்கும், கிரகங்களுடைய தாக்கங்கள் இவங்களுக்கு வந்து குறைவாக இருக்கும், அவங்களுடைய இது உடம்பு வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும். அதே மாதிரி பெண்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமை குளிக்கும்போது மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும், நம்மளுடைய உடல் வந்து ஆரோக்கியம் பெறும். செவ்வாய்க்கிழமை குளிக்கும்போது நன்மைகள் நமக்கு கிடைக்கும். மற்ற நாட்களில் நம்ம வந்து எண்ணெய் வைத்து குளிக்கக்கூடாது. தினமும் சாதாரணமாக தலைக்கு சாம்பு போட்டு குளிக்கலாமே தவிர எண்ணெய் வைத்து குளிப்பது இந்த 2 தினமாக மட்டும் இருக்கும். அதுவும் எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் தேய்த்து தான் குளிக்கணும். தலைக்கு நல்லா எண்ணெய் வைத்து
நம்ம குளிக்கல நல்ல பலன் நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் பண கஷ்டம் ஒன்றே இருக்கவே இருக்காது. மனம் நிம்மதியாக இருக்கும். உங்களுக்கு வந்து சனி தாக்கங்கள் சற்று குறைவாகவே இருக்கும். சனி தாக்கங்களும் இருக்காது. நீங்கள் இது மாதிரி செய்துட்டு வந்தீங்க அப்படின்னு எக்காரணத்தை கொண்டு சனிக்கிழமை வந்து அசைவத்தை வந்து தவிர்க்க ஆரம்பிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை மாற்றிக்கோங்க. ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவல் தெரிந்து கொள்ளணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.